ஹாய் ஜாக் ஃபேமிலி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாத்தியார் குப்பம்னு ஒரு படம் எடுக்காங்க. நீங்கள் அதில் வந்து ராஜ் மைண்ட் வாய்ஸ்லாம் அந்த வக்கீல் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே படத்தில் தான் நான் குட்டி டிடிஎஃப் எல்லோரும் நடிக்கும். அங்கே வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவா லக்ஷ்மணன்ட்டு ஒரு காமெடியன் இருக்காங்களே, அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க, இந்த வாமா மின்னல் மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காவ அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வருங்களா, அதில் வாமா மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியன் அவர் வந்திருக்காரு. நான் குட்டி டிடிஎஃப் எல்லாரும் அவர் கூட சேர்ந்து தான் நடிக்க போகிறோம். பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. இப்போ நம்ம ரேஸ் அடிக்கும், யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். ரேஸ் அடிக்க போகிறோம். இல்லை ரேஸ் அடிக்கன்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. இல்லை ஜாக் வந்து நாங்கள் என்னதான் எத்தனை பேர் போனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு போகணும். ஜாக் வந்து சாப்பிடல, வயிறு வேறு பசிக்கு. அங்கே போனால் நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கண்டிப்பாக கிரியாணிலாம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி ஒரு தம்பி இருக்கான்ல, அவர் வந்து வருங்கால ஃப்யூச்சர் செலிப்ரிட்டி. அவர் பேர் வந்து ஆலன் பார்த்துக்கோங்க. அவர் வந்து என்ன செய்வார்னா, கமெண்டில் நீங்கள் வந்து என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்வார். பார்ப்போம் நமக்கு வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை பயணத்தை தொடரலாம். உண்மையாகவே தெரிஞ்சோ தெரியாமையோ வீடியோ போட ஆரம்பித்தேன். பட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறனால நான் கண்டிப்பாக இந்த பக்கத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இனிமேல் அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். செட்டில் எங்கே இருக்குது? இந்த இருங்க எடுத்து வரோம். அப்படி போட உட்காருங்க, அந்த சீன் போக கூப்பிடுறாரு. ஆஃப் பண்ணி போடுங்க கேமரா. கேமரா கொஞ்சம் இல்லடா, ஃபங்க்ஷன் பண்ணவே போலாம். ஓகே முன்னாடி வேற அவங்க போன புரியுங்க. ரெடியா? ஓகே போயிடலாம். ரோலிங்கா ரோலிங் ஆக்ஷன். திருப்பி டெஸ்ட் செல்விட்டா தெரிஞ்சு அப்படிங்க பாருங்க. தாசரா வாதாசுங்க, வாதாசு ஏ தாசு சேரட்டு போடுன்னு சொல்லுவாங்க. தாசு சேரட்டு கொடுப்பா. தாசு பதன பக்கத்துல பாத்தி. தாசா இந்த ஃபேக்டரி விஷயமா என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? தாசா இந்த ஃபேக்டரி மூலமா என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நாளைக்கு கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எல்லாரையும், ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த மாதிரி விஷயம் ஊரப்பெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தங்கறதுக்கு வைக்கிறதுக்கு இடத்துல பாதி இடம் நான் ஒதுக்கி கொடுத்துறேன்னு சொல்லி நான் எல்லாரும் புடிசப்பட்டு தாரன்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாருக்கும் புடிசப்பட்டு தாரன்னு சொல்லியிருக்காப்ல. 50,000 தாரம் தான் பேசிட்டு இருக்கேன். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சரி, என் பேச்சுக்கு தான் அங்கே எல்லாரும் கேட்பாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து சரிப்பா, நல்லபடியா முடிச்சு விடு. சரிப்பா, நல்லபடியா முடிச்சு விட்டுரு. சரி, எனக்கு ஒரு சின்ன ஜோலி இருக்கு, போற வழியில அப்படி பார்த்து பேசுவோம். சரி, பார்த்து பார்ப்போம். சரிப்பா, சரி வாங்க. அப்படியே போற 5 அவர் பார்க்கறாங்க.